கார்பன் மோனாக்சைடு உமிழ்வுகளை பற்றி கீழ்காணும் எந்த கூற்றுகள் சரி? பாஸ், ரொம்ப ஈஸியான கேள்வி, சால்வ் பண்ணிடுவோம். கார்பன் மோனாக்சைடு உமிழ்வுகள் கார்பன் சார்ந்த எரிபொருட்களின் முழுமையற்ற எரிப்பினால் விளைகின்றன மற்றும் மனித செயல்பாடுகள் மற்றும் இயற்கை செயல்முறைகள் இரண்டிலிருந்தும் வருகின்றன. கார்பன் மோனாக்சைடு வெளியேற்றத்தின் சில ஆதாரங்கள்: வாகன உமிழ்வுகள், தொழில்துறை செயல்முறைகள், மின் உற்பத்தி, இயற்கை நிகழ்வுகள், உட்புற ஆதாரங்கள். இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கோமா? செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாகன உமிழ்வுகள் குறிப்பாக நகர்ப்புறங்களில் கார் மற்றும் லாரி இயந்திரங்களில் பெட்ரோலின் முழுமையற்ற எரிப்பு ஒரு முக்கிய காரணமாகும். இதை தான் நம்மள்ட்ட கேள்வியா கேட்டிருக்காங்க. அடுத்து தொழில்துறை செயல்முறைகள்: உலோக உற்பத்தி, எண்ணெய் மற்றும் எரிவாயு பிரித்தெடுத்தல், ரசாயன உற்பத்தி மற்றும் பெட்ரோலிய சுத்திகரிப்பு அனைத்தும் கார்பன் மோனாக்சைடை உற்பத்தி செய்கின்றன. அடுத்து மின் உற்பத்தி. மின் உற்பத்தி நிலையங்களில் நிலக்கரி போன்ற புதைப்படிவ எரிபொருட்களை எரிப்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஆதாரமாகும். இயற்கை நிகழ்வுகள்: காட்டுத்தீ என்பது கார்பன் மோனாக்சைடு உமிழ்வுகளின் ஒரு பெரிய இயற்கை மூலமாகும். உட்புற ஆதாரங்கள்: கண்டுபிடிக்கப்படாத விண்வெளி ஹீட்டர்கள், கசிவு புகையோக்கிகள், சிம்னி இருக்குல்ல அது, எரிவாயு அடுப்புகள் மற்றும் விறகு அடுப்புகள் அனைத்தும் வீடுகளில் கார்பன் மோனாக்சைடு குவிவதற்கு வழிவகுக்கும். பிற எரிப்பு: கழிவு எரிப்பான்கள் மற்றும் புகையிலை புகைத்தல் ஆகியவை கார்பன் மோனாக்சைடு வெளியேற்றத்திற்கு பங்களிக்கின்றன. கார்பன் மோனாக்சைடு வெளியேறனால ஏற்படக்கூடிய உடல்நல அபாயங்கள்: கார்பன் மோனாக்சைடை உள்ளிழுப்பது கடுமையான உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். ஏனெனில் இது இரத்தத்தில் உள்ள ஆக்சிஜனின் அளவை குறைத்து தலைவலி, தலை சுற்றல், குமட்டல் மற்றும் மரணத்தை கூட ஏற்படுத்தக்கூடும். இதுவும் ஒரு கூற்றுல கொடுத்திருக்காங்க. கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி. ஒரு தடவை பார்த்துருவோமா? சரிவர எரிக்காத எரிபொருளால் வரக்கூடியது. இந்த கூற்று ரைட்டு. பெட்ரோல் எரிபொருள் வாகனங்களால் வருவது. இந்த கூற்றும் ரைட்டு. நீண்ட நேர உமிழ்வினால் குமட்டல் ஏற்படும். இந்த கூற்றும் ரைட்டு. இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி. 1, 2 மற்றும் 3 சரியான கூற்றுகள்.